ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கான பாக்ஸ் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 26/2/2026 கருணியா ப்ளஸ் KN 612க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கும் ஏபிசி போர்டுக்கும் நம்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நான் எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ஃபுல் போர்டு ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை அந்த ரிசல்ட் நண்பா. லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 815, ஃபுல் போர்டில் வந்து 785, 815. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 001, அதுக்கு முந்தின ட்ரா 206. இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 4D அதோட சி போர்டு, இது ரெண்டோட நம்ம ஏல ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 141லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 731. இதில் நம்மளுக்கு தேவை வந்து 4Dயும் சி போர்டு நண்பா. ஸோ 4Dயில் 1 இருக்குது, சி போர்ட்லேயும் 1 தான் இருக்குது. அப்போ இந்த ட்ராவோட +7 இங்கே நம்மளுக்கு 7. இப்போ இதை கூட்டிடலாம். இப்போது 7ஓட 1 கூட்டும்போது 8, இங்கேயும் 7ஓட 1 கூட்டினா 8. அப்போது நம்மளுக்கு இந்த 141க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஏ போர்டு வந்து ஏ போர்டு அல்லது ஆல் 8 மட்டும் தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ட்ராவுக்கு நம்மளுக்கான ஏ போர்டு நம்பராக 88 மட்டும் கிடச்சிருந்துருக்கு. இப்போ இந்த 141க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 805 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஸோ சிங்கிளில் இந்த மாதிரி 8 கிடச்சி நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி சிங்கிள் நம்பர் கிடச்சி வின் பண்ணால் அது பெரிய அதிர்ஷ்டம் தான் நண்பா. ஏன்னா ரெண்டுலேயுமே நம்மளுக்கு 8 தான் கிடச்சிருந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு போர்டும் ஏ போர்டாகவே கிடச்சிருக்கு. அப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் தான். இப்போ 805க்கு பார்க்கலாம், சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 393 இருக்குது. இதில் நம்மளுக்கு தேவை வந்து 4D, இங்கே நம்மளுக்கு வந்து சி போர்டு. இதோட நம்ம +7, இங்கேயும் நம்மளுக்கு 7. இதை நம்ம கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0, இங்கே 7ஓட 5 கூட்டினோம்னா 2. அப்போ 0 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 805க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 0வா அல்லது 2ஆ. இப்போ இந்த 805க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 206. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 and 0. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா, ஏபி கிடச்சிருக்கு. ஸோ போன ட்ரா ஏ போர்டு மட்டும் தான் கிடச்சிது, இந்த ட்ரா நம்மளுக்கு ஏபி கிடச்சிருக்கு. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது, அதுலேயும் போன ட்ரா ஏபி போர்டு இருக்குது நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு ஏபி போர்டு. இப்போ 3வது ட்ரா பார்க்கும் 206. இதோட ஃபுல் போர்டு வந்து 303. நம்மளுக்கு தேவை 4Dங்கிறதுனால இதில் 3 இருக்குது, இதில் சி போர்டுங்கிறதுனால இதில் 6 இருக்குது. இதோட +7, இங்கேயும் நம்மளுக்கு 7. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினா 0, 7ஓட 6 கூட்டினோம்னா 3. அப்போ 0 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 206க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 0வா அல்லது 3ஆ. இப்போ இந்த 206க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 001. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 00. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் பி நண்பா, மறுபடியும் நம்மளுக்கு ஏபி போர்டு கிடச்சிருக்கு. இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு 3 ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு, ஏபி போர்டு, ஏபி போர்டுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளுக்கு ஏ போர்டு தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது, போர்டு மாறாமல். இப்போ நம்ம 001க்கு பார்க்கலாம். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் நம்மளுடைய கருணை ப்ளஸ் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க. நான் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறதே ரிசல்ட்டை குழப்பி தான். அதேமாதிரி இந்த கூட்டல்லையும் சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான் நண்பா. ஸோ ப்ளஸ் பண்ணி இதுக்கு +1 +2லாம் போட தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் மட்டும்தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ 001க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 235 இருக்குது. நம்மளுக்கு தேவை 4D அதோட சி போர்டு. ஸோ இங்கே 5 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இதோட ப்ளஸ் இங்கேயும் 7, இங்கேயும் 7. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 7 கூட்டினோம்னா 2, 7ஓட 1 கூட்டினோம்னா 8. அப்போ 2 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 001க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 2ஆ அல்லது 8ஆ. இப்போ இந்த 001க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 815. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும்.
இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 815 தான் நம்முடைய போன வாரம் ரிசல்ட் நண்பா. போன வாரம் நம்முடைய வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ஒரு 4 ட்ராக் மேலே பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, ஏபி போர்டு, ஏபி போர்டு, ஏ போர்டுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டு கரெக்டாக வந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆல் போர்டில் வராமல் கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ட்ராவலிங் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்ப்போம். 815 இருக்குது. ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 785. நம்மளுக்கு தேவை 4D, இங்கே 5 இருக்குது. சி போர்டு இங்கேயும் 5 தான் இருக்குது. இதோட ப்ளஸ் இங்கே 7, இங்கேயும் 7. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 7 கூட்டினோம்னா 2, இங்கே 5ஓட 2 கூட்டினோம்னா 2. டபுள் 2 கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். எப்போதும் போல் ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் போடுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. டபுள் 2 கிடச்சிருக்கு. ஒருவேளை 2க்கு நம்ம V9 ஃபார்மேட்டோ அல்லது நம்மளுடைய பவர் நம்பர்ஸோ எடுக்க நினச்சோம்னா 2க்கு சப்போர்ட்டாக உள்ள நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7, அதாவது நம்மளுடைய எக்ஸ் தான் இதுக்குள்ளே வருது. ஸோ இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் 7 தான் நண்பா இருக்குது. ஸோ இங்கே டபுள் 2 கிடச்சிருக்கிறதுனால ஸோ 2உடைய பவர் நம்பரும் சரி V9 சரி 7 தான். அப்போது 2 அல்லது சப்போர்ட்டடாக நம்ம 7 சேர்த்துக்கலாம். அப்போது 2 அல்லது 7 தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டாக இருக்குது. அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. நான் இப்படி தான் இந்த ட்ராவுக்கு கெஸிங்கை கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ஃபார்மேட் படி 2ம் V9 படி நம்ம வந்து பவர் நம்பர்ஸாக 7ஐயும் கொண்டு வந்திருக்கோம். இது உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்க. இப்போ 27 கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம ஏபிசி போர்டு பாக்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நான் பெய்ஸ் எடுக்க போய் தான் நிறையா குழப்பங்கள், நம்மளுக்கு ஏ போர்டும் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எக்ஸில் இருக்க லைன் நம்பரை எடுத்தாலே போதுமானது. ஸோ இந்த ட்ரா நம்ம வந்து ஏபிஎஸ்சி பிசிலாம் பார்க்கல. நம்ம வந்து ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் மட்டும் பார்ப்போம். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரோலும் சரி, நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டும் சரி. மேக்ஸிமம் நான் வந்து ஏபிசி போர்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் கொடுத்துருக்கேன். வேணால் நீங்கள் பாக்ஸ்னு கொடுத்துருக்கிறதுனால ரம்பிளில் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவில் நான் கெஸ் பண்ணியிருக்க நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஏ போர்டு நம்பரை வச்சு எடுத்திருக்க நம்பர் 790 784 740 749 290 725 528 289 261 276. இதுதான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு பாக்ஸ் நம்பராக கிடச்சிருக்க 10 நம்பர்ஸ் நண்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏபிஏசிக்கு நம்பர் கொண்டு வரல. ஜஸ்ட் நான் வந்து பாக்ஸ் நம்பர்ஸை மட்டும் கொடுத்தலான் இருக்கேன். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டு அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவுடைய கெஸிங் இதுதான். நம்மளுக்கு ஏபிசி போர்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 790 அதோட 784 740 749 290 725 528 289 261 276ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. நம்மளுடைய இந்த ஏ போர்டு நம்பர் ஹிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதுலேருந்து பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நாட்களில் வந்து ஒழுங்கான டச்சு கிடைக்காததுக்கு காரணம் நம்ம ஏபிஎஸ்சியில் குழப்பறதுனால நம்மளால் நம்பர்ஸுகள் மேலே கவனம் செலுத்தி எடுக்க முடியல நண்பா. ஏன்னா குழப்பி விட்டுட்டு போயிடுது. அதனால் நான் வந்து எப்போதுமே சரி சிங்கிள் போர்டை பிடிச்சதோட நான் வந்து பாக்ஸ் நம்பர்ஸ் தான் ட்ரை பண்ணுவேன். அதனால் இனி நம்ம வந்து ஏ போர்டோட சேர்த்து பாக்ஸ் நம்பர்ஸை மட்டும் கொண்டு வரலாம். ஏபிஏசிபிசின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக பிரிக்கும்போது வந்து நம்பர்ஸுகள் வந்து நிறையா குழப்பத்தை கொண்டு வந்துடுது. இனி நம்ம வந்து ஏ போர்டு அதோட நம்ம வந்து ஏபிசி போர்டு பாக்ஸுக்கு 10 நம்பர்ஸ் மட்டும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நான் கெஸ் பண்ணியிருக்க 10 நம்பர்ஸ் இது தான். நம்மளுக்கு போர்டு நம்பர்ஸ் கிடைச்சாலே நம்மளுக்கு இதில் வந்து வின்னிங் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர்.
ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை 26/2/2026 கருணையா ப்ளஸ் KN 612க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.